வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்லத்தீரைகள் நாடி வந்துவிடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு மீள இணைத்திடும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் பல விடயங்கள் ஒவ்வொன்றுமே நெஞ்சி நின்று நிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பல விடயங்களோடு உங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே அழைத்து வந்திருப்பது பருத்தித்துறை மாதனை பகுதிக்கு. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியை நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதனை பகுதியிலே இருந்து நிறைவு செய்திருந்தோம். எனக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ஒரு விடயத்தை பற்றியும் உங்களுக்கு சொல்லுவதாக சொல்லியிருந்தோம். நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் மாதனை காளியம்மன் ஆலயம். காளியம்மன் ஆலயத்துக்கு முன்பாக பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த மிக பருமனிலே மிக பெரிதான அடர்ந்து படர்ந்து விரிந்திருக்கக்கூடிய வேப்ப மரத்தினுடைய நிழலிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக இந்த மாதனை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த காளியம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களையும் இதன் அருகில் இருக்கக்கூடிய இன்னும் சில விடயங்களையும் தரிசிப்பதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய மிக பரந்து விரிந்த வேப்ப மரத்தினுடைய அடியிலே தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த ஆலயத்தோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவரும் முன்னைய நாள் ஆலய பரிபாலன சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் வண்ணம் அண்ணா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேப்ப மரம் பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இதனுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த வேப்ப மரத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வேப்ப மரம் கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முற்பட்டதாக பலர் பேசுகிறார்கள். உண்மையிலேயே எங்கள் கிராமத்தின் ஆக வயது முதிர்ந்தவர்களோட கேட்டாலும் இந்த மரம் இப்படியே தான் என்றதாக சொல்லுகிறார்கள். சிறிய வயதில் இருக்கின்ற போதே இப்படித்தான் இருந்ததாக சொல்லுகிறார்கள். இதில் ஒரு விசேட தன்மை இன்னும் ஒன்று இருக்குன்னு சொன்னால், இந்த வேப்ப மரத்தின் கிளைகள் மிகவும் பரந்ததாக இருந்தாலும் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நான் சரிந்து விடுவேனோ என்ற அந்த நிசா புயல் என்ற பாரிய புயல்களுக்கு மத்தியில் இருந்த காலத்திலும் அது முறிந்து விடாமல் இருப்பதற்காக தனது கிளைகளை நிலத்திலே வீழ்த்தி விடுகின்றது. இது ஒரு புதுமையான விஷயம். எமது ஆலயத்தின் முகப்பு தோற்றத்திலே மேற்கண்ட ஒரு பாரிய கிளை ஒன்று ஒரு பாரிய மழை காலத்திலே விழுந்திருக்கின்றது. இந்த தானாக விழுந்திருக்கின்றது. விழுந்த பொழுதும் இந்த ஆலயத்தின் எந்த விதமான சின்ன சேதம் கூட ஏற்படவில்லை.
நேர்களே, நாங்கள் இப்போது இந்த ஆலயத்தினுடைய உட்பகுதியிலே நிற்கின்றோம். அதிலும் குறிப்பாக உட்பகுதியிலே கருவறைக்கு மிக அருகாமையிலே மிக பெரிதாக வளர்ந்திருக்கக்கூடிய வன்னி மரத்தினுடைய அடிப்பகுதியிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மரத்தினுடைய அடிப்பகுதியிலே சூலத்தை பிரதிஷ்டை செய்து அதை அம்மனாக வழிபடுகின்றார்கள். எனினும் நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஆலயம் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டிருப்பதனாலே அந்த சூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆலயத்திலே அமைத்திருக்கிறார்கள். இப்போது அழகாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த வன்னி மரத்தினுடைய காட்சிகளையும் நாங்கள் தரிசிக்கலாம். நேர்களே, நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மாதனை காளியம்மன் ஆலயத்தோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய திருவாளர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய தோற்றுவாய் பற்றியும் இதனுடைய வரலாறு பற்றியும் நீங்கள் அறிந்த வரையிலே சொல்லுங்கள். நான் 1948ஆம் ஆண்டு பிறந்த நான். அன்று சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இரண்டு விவரங்கள் விளங்கவில்லை. சிறிது ஒரு 10 வயதுக்கு பிறகு முற்றாக இல்லை, சிறிதளவாவதில் அறியக்கூடிய தன்மை எனக்கு இருந்தது. அந்த காலத்திலிருந்தே நாங்கள் இங்கே உள்ளாக்கள் எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத காலத்திலே இருந்து இந்த கோயில் உற்பத்தியாகி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். இந்த ஆலயத்தை சூழவும் இருக்கக்கூடிய நல்ல சிற்ப கலைஞர்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது இலங்கையிலே எங்கும் இல்லாதவாறு மிக வித்தியாசமாக இந்த சூரனை உருவாக்கியிருப்பதாக கூட நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த சூரன் சிலையினுடைய செதுக்கலினுடைய சிறப்பம்சம் எதுவாக இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். இதன் சிறப்பு மற்ற இடங்களே செய்யப்பட்டிருக்கிறது சூரன் இடுப்பளவில் தான் பிரிக்கப்படுகிறது. இங்கே நாங்கள் சரி பாதியாக முற்றாக பிரிக்கின்றோம். எப்படி அதை நீங்கள் செய்தீர்கள்? அது உங்களுடைய தொழில் ரகசியம் அப்படியாக ரகசியம் என்றல்ல, அது மூதாயர்கள் அப்படியாக செய்து போட்டார்கள். எங்களுக்கே இது என்ன மாதிரி செய்தே தெரியாது. இந்த சூரனினுடைய பழைய சூரனையும் வைத்திருக்கிறீர்கள். அதனுடைய வயது ஆயுட்காலம் எவ்வளவு? இந்த சூரனுடைய ஆயுட்காலம் எவ்வளவாக இருக்கிறது? எனக்கு சரியாக தெரியலை. நாங்கள் பிறக்க முன்னமே அந்த சூரன் வந்துட்டது. இந்த சூரன் இது பேந்து அது பழுதாய் போயிடுதுன்னு பேந்து செய்தது.
இந்த மாதனை காளியம்மன் ஆலயத்தோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் அறிந்த வரையிலே சொல்லுங்கள். ஆரம்பித்தது என்ன மாதிரி என்றால் தென்னிந்தியாவிலிருந்து ஹர்ம மக்கள் மாவட்டம் வந்து அங்கே இருந்து மாறின இடத்திலிருந்து குடியேறினார். அப்போ அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு கோயிலை உண்டாக்கினார். அது அப்பொழுது இந்த வேம்பு தான் முதல் தெய்வமாக இருந்து வணங்கினார். வணங்கி வந்த காலத்தில் ஒல்லாந்தர் இலங்கை கைப்பற்றி போகுது. இலங்கையில் உள்ள எல்லா ஆலயத்தையும் இடிக்க முற்பட்டார். அப்போது ஒரு மக்கள் இந்த கோயிலை இந்த வேம்பு தான் அவன் குலத்தை வணங்கினான். பிறகு கதியில் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஆலயத்தை இங்கே கட்டினான். அப்படி வந்த காலத்தில் இந்த வேம்பு தான் முதல் தெய்வமாக காரியாக மாற்றப்பட்டது. நீங்கள் ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். இந்த மாதனை பகுதியிலே சிற்ப கலைஞர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். இருந்தபோதும் இந்த ஆலயத்துக்கு இன்று வரை ஒரு தேர் இல்லாத ஒரு குறை அல்லது தேர் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. என்ன காரணத்துக்காக நீங்கள் இன்னும் தேர் செய்யவில்லை? அதை பற்றி சொல்லுங்கள். என்ன காரணத்துக்காக என்றால், உங்களுக்கு தெரியும், இந்த எங்களோட வாசல்லே அமர்ந்திருக்கிற இந்த வேம்பு இந்த விருட்சத்தை வந்து நாங்கள் வந்து அதில் உங்களுக்கு தெரியும் தொட்டு கும்பிட்றதில்லை. அதுங்க தெரியும், காதுக்குள்ளே ஒரு இது கூட இருக்குது. இது வந்து எங்களுடைய எல்லோருடைய காதலையும் இருக்கும். இது காலையில் வந்து நாங்கள் தரிசனம் செய்த உடனே இதை தூக்கி இதில் வச்சுருவோம். இப்போ இதை நாங்கள் வச்சு கொண்டு போனால் இப்போ மோட்டர் பைக் கூட பெட்ரோல் இல்லாட்டா கூட ஓடக்கூடிய மாதிரியான ஒரு இது எங்களுக்கு தெரியும் இந்த இதில். அதுக்காக சக்தி, அதுக்காக நாங்கள் அதை வச்சுக்கொள்கிறோம். இந்த வேம்பில் வந்து நாங்கள் எந்த வித மாற்றம் உங்களுக்கு தெரியும், அந்த கொப்புகள் எல்லாம் நல்லா பதிந்து இருக்கின்றது. அந்த காரணத்தினால்தான் தேரை நாங்கள் செய்யவில்லை. இழுக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இப்போ நானும் ஒரு சிற்பாசாரி, நான் மட்டுமில்லை, எங்களோட உள்ள அனைவருமே சிற்பாசாரியாக இருக்கின்றனர். மாதனை கிராமத்தில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு தண்ணீர் வைக்க, அதாவது கால்நடைகளுக்கு தண்ணீர் வைக்கக்கூடிய ஒரு தொட்டி அமைப்புக்கு முன்பாகத்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மனிதர்களோடு மட்டுமல்ல விலங்குகளோடும் மிக அன்பு கருணையோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இந்த தொட்டிகள் சான்றாக இருக்கிறது. பல இடங்களிலே இப்படியான தொட்டிகளை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், இந்த பகுதியிலே திருமண வீடுகள் அல்ல வேறு ஏதாவது மங்கள நிகழ்வுகள் நடந்தால் அதற்கான முதலாவது அழைப்புதலை ஆலயத்துக்குத்தான் வழங்குகிறார்கள். ஆலயத்துக்கு முன்றலிலே இருக்கக்கூடிய ஒரு பெயர் பலகை அல்லது ஒரு காட்சி பலகையிலே கூட அந்த அழைப்பிதழ்களை காட்சிப்படுத்துகிறார்கள். அவற்றை கூட ஒட்டி வைத்திருக்கிறார்கள். அவை குறித்தும் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். தொடர்ந்தும் பயணிப்போம். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து உங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி தொடரும். இது உங்கள் IBC தமிழ் தொலைக்காட்சி. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.